முன்னேற்ற பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டுள்ளது. ஆனால் காடுகள் அழிக்கப்பட்டு வீடுகளாக மாற்றப்படுகிறது. ஆழ்துளை கிணறு மூலம் ஏராளமான தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது. நிலத்தடி நீர்மட்டம் கீழே சென்று கொண்டிருக்கிறது. இப்படியே சென்றால் வருங்காலம் என்னவாகும்? 500 வருடம் முன்னோக்கி போய் பார்ப்போமா? தண்ணீர் இல்லா தேசம் கற்பனையில் கிபி 2525. டே விஜய், டே அஜித், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படா வந்தா? சொல்லவே இல்லை. வீட்டுல இப்பதான்டா நேரம் கிடைச்சிச்சு. அண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு தண்ணி கலந்த ஸ்பெஷாலிட்டி ஒன்று போடுங்கண்ணே. ஐயோ, தண்ணி கலந்தா? தண்ணி விற்கிற வேலைக்கு தண்ணி கலந்து டீயாமே. எனக்கு சாதா பால்லே ஒரு டீ போடுங்கண்ணே. போட்டுருவோம். டே, புதுசா கல்யாணம் ஆகி போனானே நம்ம ஃப்ரெண்டு சூர்யா, அவன் எப்படா இருக்கான்? டே அவனாடா? பிடிச்சதான் பிடிச்சான், புளியங்கம்பா பிடிச்சிட்டான்டா. என்னடா சொல்ற? டே அவங்க மாமனாரு அவன் கல்யாணத்துக்கு 10 குடம் தண்ணி சீர்வரிசையா கொடுத்துருக்காரா. 10 குடம் தண்ணியா? பெரிய இடம் தான் போல. நான் பாட்டி எடுத்துங்க. அண்ணா, உங்க கேட்கணும்னு இருந்தேன். உங்க வீட்டுக்கு பின்னாடி கிணறுனீங்களே, என்ன ஆச்சுன்னு? அதை என்னத்தப்பா சொல்ல, நானும் தோண்டுன்னு தோன்றேன். பாலா போன பெட்ரோல் வருது, டீசல் வருது. ஏன் இன்னும் கொஞ்சம் தோணுனா தங்கம் கூட வந்துடும் போல. ஆனா ஒரு சொட்டு தண்ணி வர மாட்டேங்குது. சரிண்ணே, நாங்க வரோண்ணே. காசு அக்கௌண்ட்ல வச்சுங்கண்ணே. அந்த துண்டை ஐயா போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? விஷாலு, என் பொண்ணு கல்யாணத்துக்காக சிறுக சொட்டு சொச்சா தேய்ச்சி வச்சு தண்ணி குடத்தை இந்த பாவி போயெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான்டா. நீ ஏன் கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சேர்த்த தண்ணி விற்கிற வேலைக்கு உன் நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. வா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வணக்கம். இன்றைய தண்ணீர் செய்திகள் வாசிப்பது சிவகார்த்திகேயன். அமெரிக்காவில் உலக கோடீஸ்வரர்கள் பங்கேற்ற தண்ணீர் சறுக்கு திருவிழா நடைபெற்றது. இதற்கான செலவு 10 கோடியை தாண்டியது. கோவையில் தண்ணீர் பேரல் திருடிய கும்பலுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அமைச்சரவை மாற்றம். நீர்யானை முன்னேற்ற கழக தலைவர் கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் தண்ணீர் துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முக்கியமான தண்ணீர் துறை தனக்கு வழங்கப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என பேட்டளித்துள்ளார். வர்த்தக செய்திகள். இன்றைய தண்ணீர் விலை நிலவரம். 1 லிட்டர் உப்பு தண்ணீர் ரூபாய் 7748, 1 லிட்டர் குடி தண்ணீர் ரூபாய் 8225, 1 லிட்டர் மினரல் தண்ணீர் ரூபாய் 9235 விற்கப்படுகிறது. இன்றைய தண்ணீர் செய்திகள் நிறைவடைய இருக்கிறது. நன்றி. என்ன சமந்தா? அதான் நம்ம ஊர் ரேஷன் கடையில குடிக்கிற தண்ணி தராங்களாண்டி. அப்படியா? என்ன சந்திராயன் 50 நேத்து லான்ச் பண்ணியும் நேத்து என் பையன் ஹிஸ்டரி புக்ல ஒன்று பார்த்தேன். நீ
ஹிஸ்டரி புக்கெல்லாம் படிக்கிறியா? இல்ல அதுல குளிக்கிறதுன்னு ஒன்று போட்டிருந்துச்சு. குளிக்கிறதா அப்படின்னா என்ன? நம்மளா 10 நாளைக்கு ஒரு தடவை ஈர துணியை வச்சு தொடச்சுக்கோமே, அதுதான். அந்த காலத்துல போர் செட்ல போய் குளிப்பாங்களாம், பக்கெட்டை வச்சு மோண்டு ஊற்றி குளிப்பாங்களாம். அந்த காலத்துல இப்படிலாம் இருந்தாங்களா? என்ன பண்றது, சந்திராயன் நம்பதே நேற்று லான்ச் பண்ணி இன்னும் நம்ம கஷ்டம் தீரல. மரத்தை நட சொன்னாங்களே, நட்டாங்களா? வெட்ட வேணான்னு சொன்னாங்களே, கேட்டாங்களா? மழைநீர் சேமிக்க சொன்னாங்களே, சேமித்தாங்களா? நம்மளை இந்த மாதிரி தண்ணீர் கஷ்டத்துல வந்து விட்டுட்டாங்களே. சரி வாங்க, கடை மூடிட போறாங்க. நமக்கு இந்த நிலைமை வேண்டாம். மரம் வளர்ப்போம், இயற்கை வளம் காப்போம். நன்றி. Really amazing, really thoughtful. Our students not only